தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சான்றிதழ்கள் வழங்க அலைக்கழிப்பதாக மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் இந்த வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு சேர்வதற்கு ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்கள் பெற வேண்டியுள்ளது. இதற்காக அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம் என்று அலைய வேண்டியுள்ளது. இதற்காகத்தான் அரசு சிறப்பு முகாம்களை பள்ளி வளாகத்திலே நடத்தது. ஆனால் அதற்கும் பயனற்ற நிலைதான் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வருவாய்த்துறையில் போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் சான்றிதழ் வழங்குவது காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஊழியர்களுக்கும் பொதுமக்களிடையே தினம் அந்த பகுதியில் மோதல் ஏற்பட்டது சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த புகார் சட்டமன்ற உறுப்பினரான கல்யாண சுந்தரத்துக்கு அளிக்கப்பட்டது. உடனடியாக அவர் நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு என்ன பிரச்சனை என்று கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் நேரடியாக அந்த புகாரை அவரிடம் தெரிவித்தார்கள். சான்றிதழ் வழங்குவதில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் அவர் கேட்டபொழுது அவர்களும் எம்எல்ஏவிடம் அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடமே இவ்வொரு அலட்சியமாக நீங்க பேசும்போது பொதுமக்களும் எவ்வாறு பேசும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரை சமாதானப்படுத்தினார்கள். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்களை விரைவில் கொடுப்பதற்கு உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டார். ஏற்கனவே இவர் குடிமைப்பொருள் வழங்கும் துறையில் மக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதில் ஊழல் நடப்பதாக நேரடியாக சண்டையிட்டு அந்த வீடியோ வைரலானது. தற்பொழுதும் இவருடைய சண்டையிடும் காட்சியும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியும் வைரலாகி இருக்கிறது. பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.